போடி நாயக்கனூரில் ஓபிஎஸ் நிற்கிறாரு, அங்கே லட்சுமணன் ஒரு திமுககாரர் எதிர்பார்த்தாரு, ஓபிஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஓபிஎஸ்ஸை எதிர்த்து தான் இத்தனை காலமாக அங்கே திமுக வேலை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதே திமுககாரன் ஓபிஎஸ்க்கு வேலை பார்க்கணும். இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் நெருடல் வரும்ல, என்னடா அது அப்போ கட்சிக்கு அப்படின்னு. இப்போ ஆண்டிப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா லோகிராஜன் மகாராஜன் 2 பேர் தான். அண்ணன் திமுக, தம்பி அதிமுக. அதிமுக அவங்கள மட்டும் நிறுத்துது லோகிராஜனை, திமுக இவங்களை மட்டும் நிற்பது. அப்போ யோசிக்கிறான்ல, என்னடா ஆண்டாண்டு காலமாக அண்ணன் ஜெயிக்கிறான் இல்லாட்டி தம்பி, அப்போ திமுக ரெண்டும் இப்படியே ஒரே ஆளுக்கு கொடுங்க, 77 வயசு ஆனாலும் அவருக்கே கொடுங்க. அப்போ திமுகவில் உழைக்கிற இளைஞர்கள், அதிமுகவில் உழைக்கின்ற இளைஞர்கள் கேள்வி வரும்ல. இதை நான் தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் விவாதங்களை வச்சேன், இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க, இந்த மாதிரியான அதிருப்திகள் வரும் அப்படின்னு. ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் தஞ்சாவூரில் அவருக்கு எதிராக அரசியல் செஞ்சுக்கிட்டு திமுக காரனுக்கு போய் ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் சீட்டு. அவர் யார், போன எலெக்ஷன் வரையும் உதயசூரியனுக்கு எதிராக இருந்தவர், இப்போ அவர் நின்று ஜெயிக்கணும், அது கட்சிக்காரையும் உழைக்கணும். இந்த மாதிரி பிரச்சனையை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க.